வணிகர்கள், உள்நாட்டு வணிகர்கள் வியாபாரம் செய்கிறார். மத்திய அரசு நிர்ணயம் செய்கிற விலைக்கு குறைவில்லாமல் கொள்முதல் செய்வதை மாநில அரசுகள் கண்காணிக்கிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற வேளாண்மை சட்டம். இந்த சட்டத்தை முழுமையும் முடக்கிவிட்டு புதிய 3 சட்டங்கள் மத்திய அரசாங்கம் இன்றைக்கு 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. கொரோனா காலத்தில் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜா வந்திருக்கார். கொரோனா காலத்தில் பாராளுமன்றம் முடங்கியிருந்த போது ஊடக நண்பர்கள் நாம் உச்சநீதிமன்ற ஆதாரப்பூர்வமான உத்தரவுகளை ஆதாரத்துறை தான் சொல்கிறேன். விவசாயிகளும் வணிகர்களும் பாதிக்காத அந்நியர்களிடம் அடிமைப்படுத்தாத சட்டமாக மாற்றம் செய்து கொண்டு வாருங்கள் என்பதை பாதுகாப்பான சட்டம் என்று பொய்யாக சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தையே குழி தோண்டி புதைத்திருக்கிறது. மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டத்தால் தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் அடியோடு அழியும். அணைகள், நீர் ஆதாரங்கள், பாசன ஆறுகள் கார்ப்பரேட்டுகளிடம் ஒப்படைக்கப்படும். விளைநிலங்கள் கார்ப்பரேட்டுகளால் அபகரிக்கப்படும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு விவசாயிகளை அடிமைப்படுத்தி அபகரிப்பார்கள். ஒட்டுமொத்த விவசாயிகளும் அகதிகளாக வெளியேறுவார்கள். வணிகர்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய உரிமை பறிபோகும், வாழ்வாதாரம் பறிபோகும். இந்திய விவசாயிகள் அந்நிய முதலாளிகளிடம் அடிமைப்படுத்துகிற மிக மோசடி சட்டம் மத்திய அரசுடைய வேளாண் விரோத சட்டம். இதை திரும்ப பெறுவரை இந்தியாவில் போராட்டம் ஓயாது. இன்றைக்கு நாங்கள் தமிழக ஆளுநரை அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக வந்திருக்கிறோம். இது ஒரு அடையாளப்பூர்வமான போராட்டம். தமிழகம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கிராமங்கள் வெள்ளக்காடாக விதக்கிறது. வாழ்க்கை இழந்த விவசாயிகள் நீதி கேட்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட வந்திருக்கிறோம். ஆளுநரிடம் நாங்கள் கோரிக்கை மனுவை அளிக்க இருக்கிறோம். எங்கள் அமைப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டது. பாதிப்புகளையும் தீர்வுகளையும் இன்னும் சற்று நேரத்தில் அங்கே உங்கள் முன்னிலையில் அதற்கான பிரசுரத்தை வெளியிட இருக்கிறோம். கோரிக்கை மனுவை கொடுக்க இருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கை மனு அங்கே விவாதத்திற்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இந்த சட்டத்தினுடைய பாதிப்புகளை எங்களில் ஒருவராக எடுத்துரைக்க இருக்கிறார்கள். மோடி அவர்களே, இனி விவசாயிகளை அவமதிக்காதீர்கள். 24 நாட்கள் கடந்து விட்டது. போராட்டங்களும் தீவிரமடைந்திருக்கிறது. அழைத்து பேசாமல் மறுக்கிறீர்களே, வஞ்சிக்கிறீர்களே, விவசாயிகளை காலிலே போட்டு மிதிக்கிறீர்களே, உச்ச நீதிமன்றம் சொல்லுவதை கூட கேட்க மறுக்கிறீர்களே. நியாயமா? வீதியில் நின்று நீதி கேட்கிறோம், தாலி பிச்சை கேட்கிறோம். விவசாயிகளை வாழ விடுங்கள். உலகம் விவசாயிகளுக்கு அரசே உற்பத்தி செய்கிறது. ஆனால் விவசாயி இந்தியாவில் தான் பொறுப்பேற்று உற்பத்தி செய்கிறான். ஒண்ணு கொள்முதல் செய்தீர்கள், விலையை நிர்ணயம் செய்தீர்கள். இந்த சட்டம் மூலம் அதிலிருந்து கைவிடுகிறீர்கள். நாங்கள் எங்கே சொல்வது? உங்கள் ஆட்சி காலத்தில் அகதிகளாக வெளியேறுவதா? விவசாய குடும்பங்கள் வீதியில் நின்று போராடுகிறோம், கேட்க மறுக்கிறீர்களே. இன்னும் சற்று நேரத்தில் அங்கே நாங்கள் எங்களுடைய பிரகடனத்தை வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள் வெளியிட இருக்கிறார். அது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான, மத்திய அரசுடைய சட்டத்தில் இருக்கிற பாதிப்புகளை எடுத்துரைப்பதற்கான அந்த பிரசுரம்
அதனை ஏற்று மத்திய அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று தமிழக விவசாயி அரசியல் கட்சிகளின் சார்பில் நீதி கேட்டு இந்த முற்றுகை போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் இதுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தமிழக முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவிற்கு கொள்கைக்கு முரணாக செயல்படுகிறார். தமிழக மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார். தன்னை சுயநலத்திற்காக தமிழக முதலமைச்சர் மத்திய அரசுடைய வேளாண் சட்டத்தை தலைமையில் சுமந்து இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறார். வேதனை அளிக்கிறது. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு அவர் தலைகுனியை ஏற்படுத்தியிருக்கிறார். பாதிப்பு குறித்து முதலமைச்சர் கேட்கிறார். என்ன பாதிப்பு? நான் எழுத்துப்பூர்வமாக பட்டியலிடப் போகிறேன். பதில் சொல்ல முதலமைச்சர் முன்வர வேண்டும். அதிகாரப்பூர்வமான கோரிக்கை மனுவை பிரதமருக்கு கொடுக்க இருக்கிறோம், குடியரசுத் தலைவர் கொடுக்க இருக்கிறோம், உச்சநீதிமன்றம் கொடுக்க இருக்கிறோம். அந்த மனு உங்கள் காவல்துறை மூலமாக முதலமைச்சருக்கு செல்ல இருக்கிறது. இன்று மாலைக்குள் அவர் பதில் சொல்ல வேண்டும். அதில் இருக்கிற கோரிக்கைகள் உண்மையா பொய்யா, அதில் இருக்கிற தீர்வுகள் பயனளிக்குமா இருக்காதா என்பதை முதலமைச்சர் பட்டியலிட்டு சொல்ல வேண்டும். முதலமைச்சர் சந்தேகத்திற்காகத்தான் விவசாயிகள் போர் பிரகடனமாக எழுத்துப்பூர்வ அறிக்கையாக ஒட்டுமொத்த தமிழர்கள் கையில் வழங்க இருக்கிறோம். இன்று நடைபெறுகின்ற கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டத்தில் தமிழகத்தினுடைய விவசாயிகள் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பி.ஆர். பாண்டியன் தலைமையில் இந்த விவசாயிகள் போராட்டம் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் 10 அம்ச கோரிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வெளியிடக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புக்கு தந்திருக்கிறார்கள். வாங்குகின்ற வாய்ப்பை லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் பெற்றிருக்கிறார். ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள் என்பது டெல்லியிலே 22 தினங்களாக மழையிலும் வெயிலென்று பாராமல் போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகள் சாலைகளிலே கழிப்பறை வசதி கூட இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்ற போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறப்போராட்டம் தொடங்கி இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகள் என்பது சாமானிய அன்றாட மக்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள், பருப்பு, எண்ணெய்கள், வெங்காயம், உருளைக்கிழங்கு உள்பட பொருட்கள் விலை ஏற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது. செயற்கையான முறையில் அதானி போன்றவர்கள், அம்பானி போன்றவர்கள் பெரும் குடோனை துவக்கப்பட்டு இப்பொழுது பல லட்சம் மூடைகளை அங்கு ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்து கொண்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் செயற்கை விலை ஏற்றப்படும். ஆகவே அதை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசு விவசாயிகளை அழைத்து பேசி நியாயமான கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றி போராட்டத்தை நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு வருகின்ற 22ஆம் தேதி தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு திருச்சியில மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறது. அதிலே அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு, சமூக ஆவலர்களுக்கு, விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களுக்கு, அனைத்து அமைப்பினரும் ஒருங்கிணைப்பு குழுவோடு அனைத்து அமைப்புகளையும் இணைந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டம், அதை தாண்டி விவசாயிகள் போராட்டம் நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் கடை அடைப்பு போராட்டம் நடத்துவோம் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம்.